நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கட்டுறது தமிழ். இந்த வீடியோ பதிவு எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் கார்ட பத்தின ஒரு அப்டேட். சரிங்களா? இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். மாண்புமிகு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணையின்படி வனக்காப்பாளர் மற்றும் ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் பதவிகளுக்கான இணையவழி தேர்வுக்கு பிந்தைய நடைமுறைகள் அனைத்தும் மறுதேதி அறிவிக்கும் வரை ஒத்திவைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேட்ல தான் குடுத்துருக்காங்க. சரிங்களா? 5/12/2020 இந்த டேட்ல தான் குடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த மார்ச் மாதம் வந்து நடந்தது. அதுக்கான ஒரு ரிசல்ட் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அதாவது 1:3 ரேஷியோல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 1:3 ரேஷியோல செலக்ட் ஆன எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 5, 6, 7 இந்த 3 தேதிகள்ல பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வெரிஃபிகேஷனும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் நடக்க இருந்தது. சரிங்களா? இந்த நிலையில இப்போ இந்த நடைமுறைகளுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து தடை விதிச்சிருக்காங்க. இடைக்கால தடை வந்து விதிச்சிருக்காங்க. எதனால இடைக்கால தடை வந்து விதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு பெட்டிஷன் வந்து குடுத்திருக்காங்க. சரிங்களா? இந்த மாரி ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாம்ல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் வந்து குடுத்திருக்காங்க. இந்த பெட்டிஷன விசாரிச்ச நீதிபதிகள் வந்து இந்த நடைமுறைகள் அதாவது ஃபாரஸ்ட் கார்டு இணையவழி தேர்வுக்கு பிந்தைய நடைமுறைகள் அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வெரிஃபிகேஷன் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, இடைக்கால தடை வந்து விதிச்சிருக்காங்க. சரிங்களா? இது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இந்த மனுவை விசாரிச்ச நீதிபதிகள் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்க்கு வந்து கேட்டிருப்பாங்க. இந்த மாரி ஏதாவது முறைகேடு நடந்திருக்கா? இதுக்கான ஒரு பதில் மனு வந்து நீங்க தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 வாரங்களுக்குள்ள இல்ல 3 வாரங்களுக்குள்ள இதற்கான ஒரு பதில் மனுவை வந்து அவங்க தாக்கல் பண்ணணும். சரிங்களா? ஸோ எக்ஸாம் வந்து எந்த மெத்தட்ல வந்து நடந்தது. எந்த மெத்தட்ல வந்து இந்த 1:3 ரேஷியோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இந்த மாரி 4த் பேட்ச் பத்தின கேள்வி வந்து அந்த மனுவுல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 4த் பேட்ச் வந்து எப்படி வந்து கண்டக்ட் பண்ணாங்க. எவ்வளோ பேர் வந்து எழுதினாங்க. இது எல்லாமே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணணும். சரிங்களா? இது எல்லாத்தையும் பத்தின டாக்குமெண்ட் வந்து அவங்க வந்து கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணணும். அது வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடைக்கால தடை வந்து நீடிக்கும். சரிங்களா? கோர்ட்ல அவங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து கரெக்ட்டா இருக்கு. எல்லா ப்ராசஸும் வந்து கரெக்ட்டா தான் நடந்திருக்கு. எந்த ஒரு முறைகேடும் நடக்கல அப்படின்ற பட்சத்துல, இந்த இடைக்கால தடை வந்து நீக்கிருவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும், பிசிக்கல் எல்லாமே வந்து நடக்கும். ஏதாவது முறைகேடு நடந்திருக்கு. யாராவது முறைகேடுல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல, அவங்க மேல மட்டும் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. சரிங்களா? நெறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க. எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, எக்ஸாம் எல்லாம் கேன்சல் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? யாரெல்லாம் முறைகேடுல ஈடுபட்டிருக்காங்களோ, நிஜமாவே ஏதாவது முறைகேடு நடந்திருக்கு அப்படின்ற பட்சத்துல, முறைகேடுல ஈடுபட்டவங்களுக்கு மட்டும் அவங்க மேல மட்டும் ஆக்ஷன் எடுப்பாங்க. சரிங்களா? மத்த யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்து இருக்காது. 1:3 ரேஷியோல செலக்ட் ஆன யாருமே வந்து பயப்பட தேவையில்ல. சரிங்களா? எல்லாருமே ஒரு டிப்ரஷன்ல கண்டிப்பா இருப்பீங்க. 1:3 ரேஷியோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்க போற நேரத்துல இந்த மாரி இடைக்கால தடை வந்து விதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். 1:3 ரேஷியோல செலக்ட் ஆனவங்களுக்கு. சரிங்களா? நீங்க உண்மையாவே படிச்சு பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்க கண்டிப்பா வந்து பயப்பட தேவையில்ல. சரிங்களா? யாரெல்லாம் முறைகேடுல நிஜமாவே ஏதாவது முறைகேடு நடந்து, யாரெல்லாம் முறைகேடுல ஈடுபட்டிருக்காங்களோ, அவங்களுக்கு மட்டும் தான் வந்து கண்டிப்பா வந்து இதனால வந்து ஒரு பிரச்சனை வரும். சரிங்களா? அவங்க மேல மட்டும் தான் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. வேற எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. சரிங்களா? எக்ஸாம் எல்லாம் எதுவுமே கேன்சல் பண்ண மாட்டாங்க. உண்மையா படிச்சு பாஸ் பண்ணவங்க யாருமே பயப்பட தேவையில்ல. சரிங்களா? உங்களுக்கான வேலை வந்து உங்களுக்கு காத்திருக்கு. கொஞ்சம் வந்து எல்லா ப்ராசஸும் வந்து டிலே ஆகும். சரிங்களா? இதுதான் வந்து நடக்க போது. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து கோர்ட்ல வந்து என்ன பதில் சொல்லப் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. நிஜமாவே முறைகேடு ஏதாவது நடந்திருக்கு அப்படின்ற பட்சத்துல, யாரெல்லாம் முறைகேடுல ஈடுபட்டாங்களோ, அவங்க எல்லாருமே வந்து தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். சரிங்களா? என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ள சந்திக்கலாம். நன்றி.